யாருமே உள்ள வந்து உன்னை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. உன் விசுவாச வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கையை தொட ஒருத்தராலும் முடியக்கூடாது. அல்லேலூயா. யாராவது பார்த்து என் உத்தமத்தை நான் கெடுத்துடுறேன், உத்தமமா வாழ்ற காலத்தை நான் மாத்திடுறேன்னு சொல்லவே முடியாது. அவன் உனத்துல வந்து அவன் தோற்று போவான். அல்லேலூயா. நீ உத்தமத்திலே உறுதியாய் நிற்க வேண்டும். உத்தமனே, என் புறாவே, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னிலே பழுதொன்றும் இல்லை. நீ உத்தமனாச்சே, நீ உத்தமையாச்சு, உங்ககிட்ட பழுது இருக்கும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில உத்தமமான வாழ்க்கை இருக்கணும். உன் ஜீவியம் உத்தமமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். உத்தமனா என்னன்னா தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறதுங்க, நீதிமானாய் வாழ்றதுங்க, உண்மையாய் வாழ்றதுங்க. இதுதான் உத்தமம். அல்லேலூயா. இதுதாங்க உத்தமம். இதை நோட் பண்ணிக்கோங்க. யோபு உத்தமன், ஆனால் அவன் நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் உத்தமமான. இந்த உத்தமமான வாழ்க்கை மட்டும் இருக்கா? வீட்டில் இருக்கா? வேலை ஸ்தானத்தில் இருக்குதா? வேலை செய்கிற இடம், ஸ்கூலோ காலேஜோ கோளாடி தெருவோ உறவுகள் மத்தியிலோ கல்யாண வீட்டிலோ கடைக்கு போகிற இடத்துலையோ எல்லா இடத்திலும், இந்தியாவோ அமெரிக்காவோ கன்னியமன் நகரோ ஆவடியோ முகப்பேரோ செங்கல், எங்கேனாலும் சரி தேவன் உன்னை பார்க்கிறார். அநேகருடைய கண்களுக்கு நம்மளை மறைச்சுக்கொள்ள நம்மளால முடியும், ஆனால் தேவனுடைய கண்களுக்கு நம்மளை மறைக்கவே முடியும். அல்லேலூயா. அப்படி மட்டும் யாருமே நினைச்சிடாதீங்க, கனவுலையும் நினைச்சிடாதீங்க. என்ன எங்க ஆண்டவர் பார்க்கிறார், உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி கண்களுக்கு மறைவாக நீ எங்கேயுமே போக முடியும்.